வணக்கம் தோழந்தோழிகளே, உங்களை மந்த்ர சேனலுக்கு வரவேற்கின்றேன். இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கப் போகின்றோம் என்றால், திருக்கரம்பனூர் உத்தமர் கோயில் பற்றி பார்க்கப் போகின்றோம். உத்தமர் கோயில் திருச்சிராப்பள்ளி கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர்கள் தொலைவிலும், ஸ்ரீரங்கத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர்கள் தொலைவிலும் உள்ள மும்மூர்த்திகளும் குடிக்கொண்ட 108 வைணவ திருத்தலங்களுள் சோழ நாட்டு 3வது திருத்தலம் மும்மூர்த்தி க்ஷேத்திரம். மும்மூர்த்திகளையும் தன்னிடத்தைக் கொண்டுள்ள இத்திருத்தலம் பல சிறப்பு பெயர்களையும் கொண்டுள்ளது. கடம்ப மரங்கள் அதிகமிருந்தமையால் கடம்பனூர் என வழங்கப்பெற்று பிறகு அது கரம்பனூர் எனவும் திருக்கரம்பனூர் எனவும் ஆனது என்பர். இதுவே வடமொழியில் நீபக்ஷேத்திரம் என்றானது. புருஷோத்தமர் எழுந்தருளியுள்ள திருத்தலமானதால் உத்தமர் கோயில் என புகழ்பெற்றது. சிவன் பிரம்மனின் கபாலமேந்தி பிச்சை கேட்ட திருக்கோலத்தில் எழுந்தருளியமையால் பிச்சாடனர் கோயில் எனல் ஆயிற்று. மும்மூர்த்திகளும் காட்சியளிக்கும் காரணத்தால் மும்மூர்த்தி க்ஷேத்திரம் எனவும் இது வழங்கப்படுகிறது. பல மன்னர்களும் இத்திருத்தலத்திற்கு கொடையளித்ததாக இங்கு காணப்படும் குறிப்பு வெளியிடுகின்றன. இவர்களுள் சோழ மன்னன் கேசரிவர்மனும் பாண்டிய மன்னன் சுந்தரபாண்டியனும் அடங்குவர். முற்காலத்தில் இத்திருத்தலம் கதவுகளே அற்றிருந்ததாகவும் அதனால் எந்நேரமும் இறைவனைத் தொழுதிட இயன்றிருந்தது எனவும் பெரியவாசன் பிள்ளையின் குறிப்பொன்று கூறுகிறது. இத்திருத்தலத்திற்கு பல வரலாறுகள் உள்ளன. பிரம்ம புராணத்திலேயே இக்கோயில் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது. தம்மிடம் மிக்க பக்தி செலுத்தி வரும் பிரம்மனை சோதிக்க விஷ்ணு கடம்ப மரமாக உருவெடுத்து இங்கு வந்ததாகவும் அவ்வுருவிலும் பிரம்மன் அவரை அறிந்து கொண்டு தொடர்ந்து வழிபட்டமையால் மனம் மகிழ்ந்த விஷ்ணு அவருக்கு இங்கு தனி வழிபாட்டு சன்னதி கொள்ளுமாறு செய்ததாகவும் கூறுவர். இந்தியாவில் மிக சில இடங்களிலேயே பிரம்மன் மற்றும் சரஸ்வதி ஆகியோர்க்கு தனி கோயில்களோ சன்னதிகளோ உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இக்கோயிலில் சிவன் பிச்சாடனராக உருக்கொண்டமைக்கும் ஒரு வரலாறு உள்ளது. தன்னைப்போல் பிரம்மனிற்கும் 5 தலைகள் உள்ளதை சகிக்காத சிவன் பிரம்மனுடைய ஒரு தலையை வெட்டி எறிந்ததாகவும் அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்ததாகவும் அதன் காரணமாக சிவனின் கையில் இருந்த பிரம்மனின் கபாலம் அப்போது அவரது கையோடு ஒட்டிக்கொண்டதாகவும் சிவன் கையில் ஒட்டிக்கொண்ட பிரம்மனின் கபாலத்தில் லக்குமியை கொண்டு பிச்சையிட செய்ததால் அச்சாபம் நீங்கியது.